ஓகே. ஸோ அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரிவ்யூ வந்து என்னை அறிந்தால். ஸோ இந்த படம் வந்து பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா உங்களுக்கே தெரியும், கௌதம் மேனன், அஜித், ஸோ 2 பேர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜாயினிங் ஹேண்ட்ஸ். ஸோ அதுவும் இல்லாமல் ஆஃப்டர் சோ லாங் ஹாரிஸ் ஜெயராஜும் கௌதமும் வந்து திருப்பி வந்து ஜாயின் பண்ணி படம் எடுக்கிறாங்க. ஸோ இதுவே வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துச்சு. அதுவும் இல்லாமல் படத்தை வந்து பேரை ரிவீல் பண்ணல, ஸோ ஸ்டோரி ரிவீல் பண்ணல, என்ன மாதிரியான ஸ்டோரி, என்ன மாதிரியான ஒரு பேஸ் பிளாட் என்ன அப்படின்னு எதுவுமே ரிவீல் பண்ணாமல் கொண்டு போனதுனால இன்னும் ஹைப் ரொம்ப கூடிச்சு. ஸோ ரிலீஸ் டேட் கிட்ட நெருங்க தான் வந்து நமக்கு வந்து படம் பேர் என்ன, அவர் என்னமா ஸ்டோரி லைன், ஸோ அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுது. ஓகே, இந்த படத்தோடைய ஒன் லைன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அஜித் வந்து இஸ் அண்டர் கவர் காப். ஸோ ஒரு காப்பாக வந்து ஒரு மிஷனுக்கு போகிறாரு. ஸோ ஒரு கேங்கை வந்து இது பண்ணுறதுக்காக போகிறாரு. ஸோ அந்த கேங்கில் வந்து அருண் விஜய் இருக்கார். ஸோ அருண் விஜய் மூலயமா அந்த கேங்கில் உள்ளே போகிறாரு. உள்ளே போய் அந்த கேங்கை பிடிக்கிறாரு. ஸோ பிடிச்சோன்னே வந்து அருண் விஜய்க்கு தெரிய வருது. ஸோ நம்ம நம்பி வந்து இந்த கேங்கில் நம்ம சேர்த்தோம், ஆனால் இது வந்து ஒரு அண்டர் கவர் காப். ஸோ நம்ம போலீஸ் நம்மளை ஏமாற்றிட்டாரு. ஸோ ஏமாத்தினான்னு தெரிஞ்சோன்னா அவருக்கு இன்னும் வலி வந்துருச்சு. ஸோ அந்த வழியில் வந்து உன்னை நான் பழி வாங்காமல் விட மாட்டேன், எப்படியாவது உன்னை நான் இது பண்ணுவேன். ஸோ அப்படின்னு ஹி டேக் ரிவெஞ்ச். ஸோ இதுதான் வந்து இந்த படத்தோடைய ஒன் லைன். ஸோ நம்ம வந்து என்ன, ஓகே நார்மல் ரிவெஞ்சா, ஓகே திருப்பி ஒரு பழி வாங்குற கதை, ஸோ வெட்டுவாங்க குத்துவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும்னு நினச்சோம். ஸோ அந்த மாதிரிலாம் எந்த மாதிரி ஒரு கிளிஷேத்தனமான ஒரு ஸ்டோரி லைன், ஒரு ஸ்க்ரீன் பிளே இல்லாமல் ஒரு கௌதம் வாசுதேவ் மேனன் படம் எப்படி இருக்கும், ஒரு ஏ கிளாஸ் பி கிளாஸ் ஒரு எஜுகேட்டட் ஆடியன்ஸ் எப்படி பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து முந்தைய படங்கள் வேட்டையாடு விளையாடு காக்கா காக்கா மாதிரியே எடுத்திருக்காரு. ஸோ அதுதான் இந்த படத்தோடைய மெயின் அட்வான்டேஜ்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தை வந்து யாரெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, அருண் விஜய், ஸோ விக்டர்னு ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காரு. ஸோ ஐ திங்க் அருண் விஜய் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஆக்டர் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி. ஸோ அண்டர் ரேட்டட்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய திறமைக்கு சரியான பட வாய்ப்புகள் அமையல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அவர் தான், ஏன்னா நல்லா நடிக்கிறாரு, நல்லா ஹேண்ட்ஸமாக இருக்காரு, கேன் டான்ஸ் வெல், கேன் ஆக்ட் வெல், கேன் எமோட் வெல், ஸோ எல்லாமே பண்ணுவார். பட் என்னமோ தெரியல, ஒரு 15-20 இயர்ஸாக அவர் வந்து சரியான ஒரு பேஸ் கிடைக்கல. ஐ ஹோப் திஸ் மூவி, இந்த படத்தில் வந்து நல்லா நடிச்சிருக்காரு. ஸோ விக்டர் ஒரு கேங்ஸ்டர், ஸோ ஒரு மாஃபியா, ஸோ எப்படி இருப்பாங்க. ஸோ மாஃபியானா இப்போ கேங்ஸ்டர்னா பெரிய முடி வச்சுக்கிட்டு நல்லா உடம்பா கழுத்து ஃபுல்லாக செயின் போட்டுக்கிட்டு ஒரு பார்த்தோன்னே பயப்படணும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து காமிக்காமல் ஏமாத்திரம் எப்படி வேணா இருக்கலாம், அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கே வந்து ஒரு பாராட்டு கொடுக்கணும் கௌதம் வாசுதேவ் மேனனுக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அஜித்தோடைய ரோல், ஸோ அவருக்கு கொடுத்த வந்து ரோல், அந்த அவர் கொண்டு போகிற ஸ்க்ரீன் பிளே. ஸோ அஜித் வந்து உங்களுக்கே தெரியும் ஒரு மாஸ் ஹீரோ. ஸோ அந்த மாஸ் ஹீரோ அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு எலிமெண்ட், ஒரு மாஸ் எலிமெண்ட் நம்ம சேர்க்கணும். ஸோ அவருடைய ஃபேன்ஸை வந்து நம்ம குஷிப்படுத்தணும். ஸோ நமக்கு அது வந்து ஒழுங்காக கதையோட சேருதோ சேரலையோ, மாஸ் ஹீரோக்காக ஒரு இன்ட்ரடக்ஷன் சாங். ஸோ அவர் வரும்போது ஒரு 100 பேர் டான்ஸ் ஆடணும், ஒரு பூவெலாம் பறக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு கிளிஷேத்தனமான சாங், ஒரு ஓப்பனிங் எதுவுமே இல்லாமல் நார்மலாக எடுத்திருக்காங்க. ஓகே, ஒரு மனுஷன் அவன் காப்பாக இருக்கான். ஸோ அந்த காப் வாழ்க்கை என்ன நடக்கும், ஸோ அவரும் மனுஷன் தான், மற்றவங்க மனுஷன் மாதிரி தான். ஸோ சூப்பர்மேன்லாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு பாராட்டு கொடுக்கணும் கௌதம் வாசுதேவ் மேனனுக்கு. அதே மாதிரி அஜித் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் மாதிரியே படம் எடுங்க, எனக்காக வந்து எந்த ஒரு மாஸ் எலிமெண்ட்டும் சேர்க்காதீங்க அப்படின்னு அவர் சொன்னதாக வந்து கௌதம் சொன்னார். ஸோ அதுக்கே வந்து அஜித்தையும் வந்து நம்ம பாராட்டணும். ஸோ இதுதான் வந்து இந்த படத்தோடைய அட்வான்டேஜ்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட ஃபேன்ஸ்க்காக மட்டும் இல்லாமல் எல்லா மக்களுக்கும் போய் சேரணும். சும்மா படத்தில் வந்து ஒரு மாஸ் இதுதான் இருக்கணும், ஒரு பெரிய ஒரு பஞ்ச் டயலாக் இருக்கணும், அது இருக்கணும் இது இருக்கணும் அப்படின்னு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே படத்தை கொண்டு போகாமல் எல்லா மக்களுக்காகவும் போய் சேரணும். ஸோ அப்படின்னு பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண கௌதம் வாசுதேவ் மேனனுக்கு ஒரு பெரிய பாராட்டுதல்கள். இட்ஸ் வெல் பிளான்ட் அண்ட் வெல் எக்ஸிக்யூட்டட் மூவி. சாங்ஸ் ஹாரிஸ் ஜெயராஜ். ஸோ சாங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 சாங் நல்லா இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் சாங் கேட்டேன். நான் படம் பார்க்கும்போது தான் சாங் கேட்டேன். நான் யூடியூப்பில் நான் எந்த சாங்கே பார்க்கல. நான் 2-3 சாங் தான் நல்லா இருக்குது. மற்ற சாங்லாம் வந்து மனசில் நிற்கலை.
ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீரோயின் த்ரிஷா பண்ணியிருக்காங்க. த்ரிஷா வந்து ஐ திங்க் ஃபஸ்ட்டே தெரியும், அஜித் த்ரிஷா வந்து காம்பினேஷன், நல்ல காம்பினேஷன் ரெண்டு பேர்த்துக்குமே இருந்துச்சு. முந்தைய படமும் சரி இந்த படமும் சரி. ஐ திங்க் ஷீ ஹேஸ் ஏஜ்டு வெல். ஸோ வயசாக பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் அழகாட்டே போகிறாங்க. ஷீ மெச்சூரிங் வெல், ஏஜ்டு வெல். அதெல்லாம் இன்னொரு ஹீரோயின் அனுஷ்கா. ஸோ அனுஷ்கா பார்த்தீங்கன்னா அவங்களும் அதே மாதிரி தான் ஒரு ஒரு ஐடி கன்சல்டன்ட் தான் அந்த படத்தில் வராங்க. என்ன பார்த்தீங்கன்னா அவங்கள சுற்றி வந்து செகண்ட் ஆஃப் நகருது. ஸோ அதுக்கு நல்லா நடிச்சிருக்காங்க. யூ கேன் சி ஷி புட் லாட் ஆஃப் எஃபர்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். நம்ம வேறு என்ன, சினிமோட்டோகிராஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்திரேலியனா, ஸோ டேன் மெக்கார்த்து. ஸோ அவருடைய கேமரா ஒர்க் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது உண்மையிலேயே. ஸோ படமே பார்த்தீங்கன்னா நைட் தான் எடுத்திருக்காங்க. மோஸ்ட்லி நைட் ஷாட் தான் படமே ஓடுது. பட் இருந்தாலுமே வந்து நல்லா எடுத்திருக்காரு. ஸோ நம்ம தமிழ் ஆடியன்ஸ், ஸோ தமிழில் வந்து தமிழ் ஆடியன்ஸ் எப்படி பிடிக்கும். ஸோ ஒரு வெஸ்டர்னர் கம்மிங் டு இந்தியா, ஸோ தமிழ்நாடு. ஸோ அங்கே வந்து நம்ம ஒரு தமிழ் ஆடியன்ஸ்க்காக படம் எடுத்து, ஸோ தமிழ் க்ரூ, ஸோ எல்லாமே தமிழ் பேசுகிறவங்க, ஸோ தமிழ் எப்படி பார்ப்பாங்க, ஸோ எல்லாமே படம் எடுத்திருக்காரு நல்லா. ஐ திங்க் குட் சினிமோட்டோகிராஃபி. ஆனால் என்ன ஒரே ஒரு இதுனா பார்த்தீங்கன்னா நிறைய க்ளோஸ்அப் ஷாட் வச்சுருக்காங்க. ஸோ அஜித்துக்கு ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணேன். ஐ திங்க் ஸோ ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு அஜித் வந்து ரொம்ப ஸ்க்ரீனு க்ளோஸாக வந்து பேசுகிற மாதிரி டெவலப் பண்ணுற மாதிரிலாம் இருந்துச்சு. மேபி அது கொஞ்சம் தவிர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப சொல்ல முடியாது. ஒரு ஒரு 5-6 சீனில் தான் ரொம்ப கிட்ட கேமரா வச்சு அவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒன்று தான் நினைக்கிறேன். மற்றபடி லைட்டிங்ஸ் எல்லாமே ஓகே தான். வேறு என்ன, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் வந்து பெரிய நெகட்டிவ் எதுவும் சொல்ல முடியாதுங்க. ஸோ படத்தில் வந்து ஒரு மசாலாவும் கிடையாது, ஒரு பெரிய இதுவும் கிடையாது, ஒரு மாசான ஒரு மசாலா கிடையாது, ஒரு கிளிஷேத்தனமான ஒரு என்ட்ரியோ சாங்கோ கிடையாது. ஸோ அதெல்லாம் தான் வந்து ஒரு படத்துக்கு வந்து ஒரு நெகட்டிவாக கொடுப்போம் நம்ம மெயினாக ரிவ்யூவர்ஸ் பார்த்தீங்கன்னா. இந்த படத்துக்கு வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்படிங்கிறதுனால ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன ஒரே ஒரு நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாங்ஸ். ஸோ டைட்டில் கார்ட்லேயே பார்த்தீங்கன்னா நேம் கார்ட்லேயே ஒரு சாங்கில் தான் நேம் கார்டு ஓடுது. அந்த சாங் முடிஞ்சு ஒரு 2வது நிமிஷமே அனுஷ்காவோட என்ட்ரி. ஸோ அனுஷ்காவோட என்ட்ரியே ஒரு சாங் தான். ஸோ அதுதான் நான் வந்து ஃபீல் பண்ணேன். என்னடா இப்போ தான் ஒரு சாங் பார்த்தோம், அடுத்த நிமிஷமே இன்னொரு சாங்கா, படம் ஆரம்பித்தா ஃபர்ஸ்ட் மினிட்டே ஒரு சாங்கா அப்படின்னு தான் நான் யோசிச்சேன் நான். ஸோ மேபி அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துருந்துருக்கலாம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அனுஷ்காவோட அந்த மாப்பிள்ளை பார்க்குற சீன், ஸோ அதெல்லாம் வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ படத்தை வந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். அதெல்லாம் அந்த மாப்பிள்ளை பார்க்குற சீன், அந்த அனுஷ்காவோட என்ட்ரி சாங், ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அஜித்தோடைய பொண்ணை தூக்கி கார்த்திகன் போயிடுவார் விக்டர். ஸோ அருண் விஜய். ஸோ அவர் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அவர் அருண் விஜய் குரூப்பில் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி அஜித் சொல்லுவார், ஸோ இங்கே தான் வச்சுருக்காரு, கொண்டு போய் காப்பாற்றிக்கங்க அப்படின்னு. ஸோ அது வந்து ஒரு அஜித் வந்து சொல்லுவார், நான் முன்னாடி வந்து ஒரு 10,000 ரூபா கொடுத்து நான் ஹெல்ப் பண்ணேன், ஸோ அந்த ஹெல்ப் தான் வந்து இப்போ என்னை வந்து எனக்கு உதவுறாரு அப்படின்னு. ஸோ இந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தில் இருக்கணும். ஸோ வி ஹேவ் டு கிவ் அன் எக்ஸ்ப்ளனேஷன் ஒய் ஹி கால்ட். ஸோ எதுக்காக எனக்கு கால் பண்ணி ஹெல்ப் பண்ணா அப்படின்னு வந்து மக்களுக்கு நம்ம ஒரு கொடுக்கணுமே ஒரு ரீசன். ஸோ அதுக்காக அந்த ரீசனுக்காக வந்து உள்ள பூத்துன மாதிரி இருக்குது அந்த சீன்லாம். ஸோ அதை அந்த நாட்டை எடுத்துகிட்டு வேறு எப்படியாச்சும் அருண் விஜய் வந்து கண்டுபிடிச்சாரு, அந்த தாம்பரம் வீட்டுக்கு எப்படி போனார் அப்படின்னு வேறு மாதிரியான கொஞ்சம் யோசிச்சுருந்துருக்கலாம். ஓகே, ஸோ இந்த படத்துக்கு வந்து நான் கொடுக்குற மார்க் பார்த்தீங்கன்னா 5க்கு 4 கொடுப்பேன் நான். ஏன் 4 கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மசாலா எலிமெண்ட், இந்த ஒரு மாஸ் ஹீரோக்காக, பெரிய ஹீரோக்காக நம்ம வந்து இறங்கி போகணும், படத்தில் வந்து நமக்கு இந்த மாதிரி சீன் வைக்கணும், ஒரு பெரிய சாங் இருக்கணும், ஒரு பெரிய ஹைப் கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஒரு நார்மலாக நல்ல படம் எடுத்திருக்கோம், வந்து பாருங்கள். ஸோ அப்படின்னு சொன்னதுக்கே வந்து பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அந்த டீமுக்கு, அஜித்துக்கும் கௌதம் வாசுதேவனுக்கும். ஸோ இதுக்காக தான் வந்து நான் 4 கொடுக்குறேன் நான். எந்த எக்ஸ்பெக்டேஷனும் எல்லாமே பாருங்கள், ரொம்ப படம் பிடிக்கும். அதே மாதிரி அஜித் ரசிகர்களும் படம் கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா அஜித் ரசிகர் உங்களுக்கே தெரியும், அஜித் ஸ்கிரீனில் வந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிற ரசிகர்கள் தான் அஜித் ரசிகர்கள் கூட. ஸோ கண்டிப்பாக அந்த படம் எல்லா மக்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். ஸோ மீண்டும் இன்னொரு திரைப்படத்தினுடைய திரை விமர்சனம் ஒரு ரிவ்யூவோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.